1931ல வெளிவந்த டிராக்குலாவை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் ஒரு படம் நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு நாம பார்க்குற நவீன ஹாரர் சினிமாவுக்கு இதுதான் ஒரு தொடக்க புள்ளி. அதோட தாக்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க 1931ல ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்திருக்கீங்க. ஸ்கிரீன்ல வர்ற காட்சிகளை பார்த்து மக்கள் நிஜமாவே மயங்கி விழுந்திருக்காங்க. சிலர் பயத்துல தியேட்டரை விட்டே ஓடி போயிருக்காங்க. அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த படத்துல? டாட் ப்ரௌனிங்கோட டிராகுலா வெறும் ஒரு ஹாரர் படம் கிடையாது. அதுதான் நவீன ஹாரர் படங்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டே உருவாக்குச்சு. இன்னைக்கு நாம பார்க்குற எத்தனையோ ஹாரர் படங்களோட விதை அன்னைக்கு தான் தூவப்பட்டுச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் மற்றும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதோட ஒலி. இன்னும் சரியா சொல்லணும்னா அதுல ஒலியே இல்லாததுதான். அது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். டிராகுலா படம் அட்மாஸ்பெரிக் ஹாரர்னு ஒரு புது ஸ்டைல கொண்டு வந்துச்சு. அதாவது ரத்தம் வன்முரணி எதையும் நேரடியா காட்டாம ஒருவித அமானுஷமான சூழலை உருவாக்கி நம்ம மனசுக்குள்ளே பயத்தை உண்டாக்குறது. அப்போதான் சவுண்ட் சினிமாக்கு புதுசு. அதனால ஒரு ஹாரர் படத்தை எப்படி எடுக்கணும்னே ஒரு பெரிய புதிரா இருந்துச்சு. உண்மையில இது அப்போ இருந்த டெக்னாலஜியோட ஒரு குறைபாடு தான். ஆனா டிராகுலா அந்த குறையையே தனக்கு சாதகமா மாத்திக்கிச்சு. படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருக்காது. அதனால ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் சரி, ஒரு அலறல் சத்தம் கேட்டாலும் சரி, அது நம்ம காதுல பெருசா ஒலிச்சு ஒரு விதமான இயற்கைக்கு மீறின சூழலை உருவாக்கிச்சு. இப்போ நாம இந்த படத்தோட இதயத்துக்கே வருவோம். அது வேற யாரும் இல்ல, படத்தோட ஹீரோ பேலா லுகோசி. அவரோட நடிப்பை மறக்கவே முடியாது. பேலா லுகோசியோட நடிப்புக்கு ரெண்டு முகம் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா அவரு ரொம்ப பண்பான, மரியாதையான, வசீகரமான ஒரு பிரபு மாதிரி தெரிவார். ஆனா இன்னொரு பக்கம் அடக்க முடியாத பசியோட கண்கள் பெருசா விரிய, தப்பிக்கவே முடியாத ஒரு மாய வளைய பின்னக்கூடிய ஒரு வேட்டை மிருகம் மாதிரி இருப்பார். நான் ஒருபோதும் வைன் அருந்துவதில்லை. அடடா, இந்த ஒரு வசனமே போதும். லுகோஷோட அந்த மெதுவான தனித்துவமான உச்சரிப்பு ஒரு சாதாரண வசனத்தை கூட எவ்வளவு ஐகானிக்கா, எவ்வளவு டென்ஷனா மாத்துச்சுன்னு பாருங்க. இதை கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒரு முழு ஹாரர் ஜானரையே உருவாக்கின இந்த கேரக்டருக்காக பேலா லுகோசி வாங்கின சம்பளம் வெறும் $3500 தானா. அவர் வாங்கின காசை விட அவர் உருவாக்கின அந்த கல்ச்சுரல் இம்பாக்ட் பல கோடி மடங்கு அதிகம். டிராகுலாவுக்கு ஈக்குவலா சொல்ல போனா சில இடங்கள்ல அவரை விடவே பயங்கரமா நடிச்ச இன்னொருத்தர் இருந்தார். அவர்தான் ட்வைட் ஃப்ரை. ரென்ஃபீல்டுங்கிற கேரக்டர்ல அவர் நடிச்சப்போ அவரோட அந்த சைக்கோத்தனமான சிரிப்பு இருக்கே, ஒரு மனுஷனோட மனசு எப்படி சிதறி போகுங்கிறத அப்படியே லைவா காட்டின மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்து இந்த படத்தோட விஷுவல்ஸ் மற்றும் டைரக்ஷன் டெக்னிக்ஸ் பத்தி பார்க்கலாம். அது எப்படி இவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு? உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு ஹாரர் படத்துல ரொம்பவே பயங்கரமான சவுண்ட் எதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் மௌனம். ஆமாங்க, டிராகுலாவோட மிகப்பெரிய பலமே அந்த அமைதி தான். அடுத்து என்ன நடக்குமோங்கிற எதிர்பார்ப்பை உருவாக்கி நம்மளையே அந்த பயத்தோட ஒரு பகுதியா மாத்திச்சு அந்த மௌனம். அதுதான் அந்த படத்தோட புதுமையான, நம்மளை நடுங்க வைக்கிற சவுண்ட் டிசைனோட ரகசியம். இந்த படத்தோட விஷுவல் ஸ்டைலுக்கு முக்கியமான காரணம் ஒளிப்பதிவாளர் கார்ல் ஃப்ராயண்ட். அவர் ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம்ங்கிற ஒரு ஸ்டைலை ஹாலிவுட்டுக்கு கொண்டு வந்தார். நிழல்களை வச்சே மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளை காட்டுவார். சின்னதா ஒரு லைட் பாயிண்ட்டை வச்சு டிராகுலாவோட அந்த ஹிப்னாட்டிக் கண்களை உருவாக்குனார். ரொம்ப முக்கியமா வன்முறையை ஸ்கிரீன்ல காட்டாம அது வெளியில நடக்கிற மாதிரி காட்டுவார். இதனால நம்ம கற்பனையே நமக்கு பெரிய எதிரியா மாறிடும். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 1931ல வந்த இந்த படம் இன்னைக்கு நாம பார்க்குற ஹாரர் சினிமாவுக்கு எப்படி ஒரு தொடக்க புள்ளியா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த நம்பர்ஸை பாருங்களேன். அப்போ அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன்னு சொல்ற மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி. அந்த நேரத்தில் கூட ரிலீஸ் ஆன முதல் 2 நாள்ல 50,000 டிக்கெட் வித்திருக்கு. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். டிராகுலாவோட வெற்றி ஒரு ஸ்பார்க் மாதிரி தான். ஹாரர் படங்கள் நல்லா காசு பார்க்கணும்னு அதை நிரூபிச்சது. உடனே யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் அடுத்தடுத்து மான்ஸ்டர் படங்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவுதான் யுனிவர்சல் மான்ஸ்டர்ஸ்னு ஒரு பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸே உருவாச்சு. இன்னைக்கு வேம்பயர்னு சொன்னா நம்ம மனசுல என்னெல்லாம் வருது? அந்த நீளமான கேப்பு, அந்த யூரோப்பியன் ஆக்சென்ட், அந்த ஹிப்னாட்டிக் பார்வை, இது எல்லாத்தையும் செட் பண்ணதே பேலா லுகோஷியோட நடிப்பு தான். நவீன வேம்பயர்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட்டையே அவர் தான் உருவாக்குனாரு. இது வெறும் ஒரு சூப்பர் ஹிட் படம் மட்டும் நினைச்சிடாதீங்க. 2000வது வருஷம் அமெரிக்காவோட நேஷனல் ஃபிலிம் ரிஜிஸ்ட்ரியில இந்த படத்தை சேர்த்தாங்க. அப்படின்னா இது கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சினிமா பொக்கிஷம்னு கவர்மெண்டே அங்கீகரிச்சிருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒருவேளை டிராகுலா உங்களை வரவேற்றா நீங்க உள்ள போவீங்களா? யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த படத்தோட காலத்தால் அழியாத கொஞ்சம் கலக்கமான வசீகரம்.